ஃப்ரெண்ட்ஸ் இவர் தன்னுடைய மனைவி கூட காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ சடனாக ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணி வராரு. உனக்கு அறிவில்லையான்னு திட்டிட்டு பார்க்கும்போது அது யாருன்னா இவருடைய ஃப்ரெண்டு. உடனே இறங்கி போய் எப்படா இருக்க, என்னடா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட, நல்லா தானே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீயும் என் கூட கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கை உனக்கு எப்படா வந்துச்சுன்னு கேட்குறாரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? அப்போ உன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது வயிற்றில் இருக்க குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே நீ கலைச்சிட்ட. அதே போல் என்னையும் ஓ மனைவி வயிற்றில் இருக்க குழந்தையும் பெண் குழந்தை தானே, நாமளே எப்படி வாழறதுன்னு தெரியாமல் இருக்கும். இதில் நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் எப்படி பண்ணி வைக்கிறது, கலைச்சிடுன்னு சொன்னேன். என் மனைவியும் அதை கேட்டுட்டு நாம கலைச்சிடலான்னு சொன்னா. ஆனால் நான் சொன்னேன், இந்த குழந்தை நமக்கு கடவுள் கொடுத்த வரம், எக்காரணத்தை கொண்டு கலைக்கக்கூடாது. இந்த குழந்தைக்காக நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன், என் குழந்தைக்கு ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன். என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் எனக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை தான் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவருடைய ஃப்ரெண்டு செஞ்ச தப்பை நினைச்சு வருத்தப்படுறாரு. சரி கவலைப்படாதரா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வீட்டில் பாருன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போறாரு.